ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன், ராகி மாவு. நான் எடுத்துக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கப்பில் இல்லை டம்ளரில் வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு, 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் நீங்கள் 1/4 கப் அளவுக்கே அளந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக அளந்து சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாவே நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்து பண்ணும்போது பகோடா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைனாலும் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் 3 இல்லைனா 4 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பகோடா வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வெங்காயம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எடுத்து அப்படியே கிள்ளி அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா பகோடாவுக்கு சூடாக காய வச்சு சேர்க்கணும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வைக்கும் போதே அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் பகோடா வந்து. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். எப்போவுமே பகோடா செய்யும் போது தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வரும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் எடுத்து போடும்போது மாவை வெங்காயம் நல்லா தெரியணும் நிறையா. அப்போ தான் பகோடா சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். பகோடா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு கிறிஸ்பியாக. இந்த மாதிரி கரண்டில் எடுக்கும் போதே நமக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு வடி கரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு கேழ்வரகு மாவு வச்சு நம்ம சூப்பரான ஒரு வெங்காய பகோடா ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடலை மாவு வச்சு நம்ம வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம். இன்னொன்று கோதுமை மாவு வச்சு வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம். வெறும் அரிசி மாவை கொண்டு நம்ம வந்து வெங்காய பகோடா பண்ணியிருக்கோம். 3 விதமான வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கொஞ்சம் ராகி மாவு வச்சு செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு ஹெல்த்தியான்னு கேட்காதீங்க. கொஞ்சம் ராகி மாவை சேர்த்து பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய போட்டு செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ராகி மாவில் வெங்காய பகோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் பொடியாக நறுக்கிய பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வெறும் பூண்டு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் இஞ்சியும் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கும் போது பச்சை பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சமோசாக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு மாவு பிசைஞ்சிக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓமத்தை கையில் இந்த போல் நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல மாவோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பூரிக்கு நம்ம எப்படி மாவு பிசையுமோ நல்லா கெட்டியாக அது போல் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப இலக்கமாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக மாவு எடுத்து நல்லா நைஸாக உருட்டிட்டு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே கோதுமை மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாகவும் மாவு வந்து தேய்ச்சிக்கலாம், அப்படி இல்லைனா இது போலையும் நீங்கள் வந்து நீளமாக மாவு வந்து தேய்ச்சிக்கலாம். மாவை ரொம்ப மொத்தமாக தேய்க்காமல் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சமோசா சாப்பிட்றதுக்கு. இப்போ தேய்ச்சிருக்கிற மாவுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம தேய்க்கும் போது இது போல் கட் பண்ணி 2 சமோசாவாக செய்யலாம். உங்களுக்கு சமோசா எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க, அதிகமாக இல்லை கம்மியாக. நம்ம கட் பண்ண பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா நீளமாக ஸ்ட்ரைட்டாக அந்த சைடில் வந்து மடிக்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சமோசாவுக்கு மடிக்கிறது ரொம்பவே ஈஸி. டக்குன்னு ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் உடனே செஞ்சிடலாம், கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ அந்த கட் பண்ண பக்கத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறதுக்காக, எண்ணெயில் போடும்போது பிரியும் இல்லையா மாவு, அதனால் ஒட்டுறதுக்காக லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மடிச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ மேலே இந்த சைடில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஓரங்களில் தண்ணியை தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது போல் கவர் பண்ணி நல்லா டைட்டாக உள்ளே இருக்கிற மசால் வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப கட் பண்ண மீதி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது கட் பண்ண சைடில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இது போல் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஓரங்களில் வந்து தண்ணியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஈஸியாக சமோசா வந்து ரெடி பண்ணிடலாம். மாவு மட்டும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு உள்ள மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், சமோசா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் இன்னொரு பக்கம் எண்ணெயை நல்லா சூடு இருந்ததும் ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஒவ்வொரு சமோசாவையும் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரே மாதிரி கலரும் மாறி இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரும் நல்லா மாறிடுச்சு, வெந்து வந்துடுச்சு. உள்ளே இருக்கிற மசாலா ஏற்கனவே குக் பண்ணதுனால மேலே இருக்கிற அந்த மாவு தான் நமக்கு நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது போல் வடிகரண்டில் எடுத்துக்கிறேன், இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து சமோசாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். சுட சுட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி. நம்ம கடையில் வாங்குகிற உருளைக்கிழங்கு சமோசாக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாவு நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம், எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது மைதா ஸ்கிப் பண்ணிட்டு நான் கோதுமையில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மைதாவில் செய்யும் போது தான் கடையில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும். அப்படின்னும் போது நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க, மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இது போல் கோதுமையிலையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் உளுந்து, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கே ஸ்நாக் வந்து நிறைய வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் சின்ன கிளாஸில் அளந்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பை தண்ணியில் 2-3 முறை நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் ஊறத்துக்காக. இது கூடவே வரமிளகாவே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. மிளகாவும் நல்லா ஊறட்டும். குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறணும். 3 மணி நேரத்துக்கு அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த வரமிளகா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஊற வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டான பதம். கையில் எடுக்கும் போது ரவை மாதிரி இருக்கணும் மாவு அரைச்சிருக்கிறது, அதுதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. இது கூடவே தேங்காவை நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காவை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியும் சேர்த்து நம்ம வந்து செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெயில் எடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஷேப் இல்லாமல் நம்ம வந்து எண்ணெயில் எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டான பதம் இது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சும்மா அப்படியே நம்ம வந்து இப்படி ஷேப் இல்லாமல் தான் போடணும். இந்த ரெசிபிக்கு கிள்ளி கிள்ளி அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து மிதந்து வந்துடும். மேலே பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாவே வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டதுமே மேலே எழும்பி வந்துடும். அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம், நல்லா குக் ஆகிட்டு ஃப்ரை ஆகிட்டு வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. அதே சமயம் மேலேயும் நல்லா கலர் வந்து மாறி வந்திருக்கு. இப்போது எடுத்துக்கலாம். இது போல் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. வெறுமனே இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு கார சட்னியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ஆச்சு இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடைக்கு மாவு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவு வச்சு கூட இந்த ஸ்நாக் வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் நம்ம அடைக்கு ஊற வைக்கிற மாதிரி எல்லா பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுருப்போம். அப்படின்றதுனால நீங்கள் அடைக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. காலையில் மதியம் அந்த மாதிரி நீங்கள் வடை செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் பச்சை பட்டாணியை ஊற வச்சுருங்க. காஞ்ச பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 8 மணி நேரத்துக்கு. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பட்டாணியோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக பட்டாணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் இது போல் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, முழுசாகவும் இருக்கக்கூடாது. அரைச்ச பட்டாணியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 4 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பாதியமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவருக்காக பூண்டு சோம்பெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான். நான் வந்து பூண்டு சோம்பெலாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சிருக்கிற பச்சை பட்டாணி வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கை வச்சு பார்க்கும்போது. அதுக்காக கொஞ்சம் பைண்டிங்காகவும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசி மாவு நான் எடுத்துருக்கிற 1 கப் பச்சை பட்டாணிக்கு 2 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து இப்படி உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ பருப்பு வடைக்கு அது போல் இருக்குது. வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தட்டி தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து தட்டி தட்டி இது போல் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடையை வந்து இது போல் போட்டதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சு குக் பண்ண வேண்டாம். மேலே வந்து டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்து நம்ம குக் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறி வந்து வடை பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா மேலே கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ டயட்லலாம் இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு உங்களுக்கு எப்பயாச்சும் தோணுச்சு அப்படின்னா இது போல் பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடையை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊற வச்சுட்டு இந்த வடையை வந்து செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 250 மில்லி அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு யூஸ் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே கார ரெசிபிக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணாமல் தான் சேர்க்குறேன். நீங்கள் சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை சூடு பண்ணாமலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும் பஜ்ஜி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம். பஜ்ஜிக்கு எடுத்தோடனே தண்ணியை நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை முதல்ல நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு மாவு எந்த பதத்துக்கு வேணுமோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் மாவு வந்து கரைச்சி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இந்த அளவுக்காச்சும் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டவும் ஒட்டாது. முக்கியமாக எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். பஜ்ஜிக்கு சட்னி இல்லாமல் எப்படி சட்னி வந்து அரைச்சிக்க போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 கையளவுக்கு தேங்காவை அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி. கொஞ்சம் காரமாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும் பஜ்ஜி தொட்டு சாப்பிடுன்னு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா 1 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை இது போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வாழைக்காவை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் வந்து மாறிடும் அப்படின்றதுனால கடைசியாக வந்து வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். முதல்ல 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டு கடையில் வைக்கிறது போல் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து இது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்லைசர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பஜ்ஜியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பொதுவாகவே பஜ்ஜிக்கு வந்து நம்ம தோல் வந்து சீவ மாட்டோம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கேரட்லாம் துருவுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வாழைக்காவை சீவிக்க போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜிக்கு தோல் சீவாமல் செய்யும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தோல் பிடிக்கல அப்படின்னா லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கோங்க. முதல்ல 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவை இது போல் ஸ்லைஸ் பண்ணுற பக்கமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ண முடியும். இது போல் கேரட்லாம் சீவுற அந்த காய் துருவல் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி சீவி எடுக்கும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு மெல்லிஸாக கிடைக்கும். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவை இது போல் தான் ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஒரு வாழைக்காய்க்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை இப்போ மாவில் போட்டு எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு வந்து ஒட்டாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே கூட நிறைய மாவு வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து குடிக்காது, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கடையில் விற்கிறது போல் உப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பஜ்ஜிக்கு மாவு வந்து இப்போ நான் கடையில் செய்கிற மாதிரி ப்ளைனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பஜ்ஜிக்கு மேல் மாவு இன்னும் நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கலாம். இது போல் வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடும்போது லைட்டாக ஒரு முறை இது போல் வடிச்சிட்டு அப்புறம் சேர்க்கும்போது ரொம்ப மாவு வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாலாம் எண்ணெயில் விழாமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா வாழைக்காவையும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் பஜ்ஜி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் குடிக்காமல் டேஸ்டியாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து கிடைக்கும். இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ஏதோ கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க. பஜ்ஜின்னு சொன்னாலே கடையில் போடுறது தான் நல்லாயிருக்கும்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? அது வந்து இப்போ மாறும். வீட்டில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக சிம்பிளாக இது போல் ஒரு தேங்காய் சட்னியும் வாழைக்காய் பஜ்ஜியும் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.